ஹாய் ஹலோ வணக்கம். நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிகரான மதன் பாப் இன்று இறந்து போயிட்டாரு. இவருக்கு வயது 71 வயது ஆகுது. தமிழ் சினிமாவில் தன்னுடைய சிரிப்பு அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு அடையாளமாக மாறி போனது அப்படின்னா நம்ம நடிகர் மதன் பாப் இவரை தான் கண்டிப்பாக சொல்லலாம். ஆரம்பத்தில் கிட்டார் பார்த்தீங்கன்னா வாசிச்சு அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம சினிமாவில் நடிகராக பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. 1975ஆம் ஆண்டு தூர்தர்ஷன் அப்படிங்கிற ஒரு சேனலில் தொடங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய கிட்டார் இசை மூலமாக மேடை நாடகம் தொடங்கி சீரியல் வரை இசைக்கலைஞரா பணிபுரிஞ்சுதான் இயக்குனர் பாலு மகேந்திராவோட நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற ஒரு படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து நூற்றுக்கும் அதிகமான படங்கள்ல நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா ஒரு காமெடி ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய சிரிப்புக்குன்னே நிறைய பேர் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் கூட படங்கள்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. பழம்பெரும் நடிகரான காக்கா ராதாகிருஷ்ணன் அவங்களோட அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு தான் பார்த்தீங்கன்னா இவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. அதே போல நம்ம தொலைக்காட்சி தொடரான அசத்த போவது யாரு, அந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிகளையும் ஜட்ஜாவும் இருந்திருந்தாரு. தன்னுடைய சிரிப்பால மக்கள் மனசில தனக்குன்னு ஒரு இடத்தையும் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா நம்ம கண்டிப்பா மதன் பாபு அவர்களை சொல்லலாம். இவருடைய நிஜ பெயர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. ஆரம்ப காலத்துல இருந்து இசைக்குழுவில் இளையராஜா, AR ரகுமான் உள்ளிட்டவங்களோட அந்த இசைக்குழுவில் பார்த்தீங்கன்னா கிட்டார் வாசிச்சிருக்காரு. கடந்த சில மாதங்களா இப்போ எந்த ஒரு படங்கள்லையுமே நடிக்கலை, அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிவரலை. ரொம்ப நாளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்கிறாரு. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று இறந்து போயிட்டாரு, உயிரிழந்து போயிட்டாரு. அவருடைய மரணம் கண்டிப்பாக உலகினருக்கு பார்த்தீங்கன்னா சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவி சுசீலா, இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நிறையா 80s டைமில் இருந்து படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. காமெடி ஆக்டராக குணச்சித்திர வேடங்கள்லையும் அப்பா, அண்ணன் அப்படி அந்த மாதிரி கேரக்டரில் இருந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு. இவருடைய மரணம் கண்டிப்பாக ஷாக்கிங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.